சத்யாலா போட்டோ உங்களுக்கும் எனக்கும் இந்த நந்தவனத்தில் ஒரு சிறிய வேலை இருக்கிறது. அப்படி என்ன வேலை அம்மா? இங்க இருக்கும் மனைவேடிக்கைகள் எல்லாம் பார்த்து என்னுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படியே நாள் வருவேன். போகலாமா? இந்த புதுமையான வனத்தினில் மான்கள் துள்ளி ஓடுவதும் குயில்கள் ரிங்காரம் பாடுவதும் அது என்ன பறவை அம்மா? அன்னப்பறவை. அம்மா அன்னப்பறவை எப்படி நடந்து போகும்? அம்மா தன் பூமியில் தன் பாதத்தை வைத்து நோகாமல் நடந்து போகும். அன்னப்பறவை அரைக்கி 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 நடந்து போகும். அது எடுக்கணும் இன்னைக்கு, அதனால நீ அலாடிங்கிற. அதுல ஒண்ணுமே கிடையாது. அன்னப்பறவை அப்படித்தான் போகும். அன்னப்பறவை அழகாக நடக்கும் பூமியில. அழகாக நடக்கும். ஆமாண்டா. எப்படி நடக்கும்? சரி, நந்தவனத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. நந்தவனத்தை பார்க்கும்போது எப்படி அதை கொண்டு எப்படி இருக்கிறது? எப்படி அக்கா உமக்கு தெரியும் சொல்லுங்களேன். அப்படியா? ஆமாம் அக்கா. கோவன குயிலும் பாட மழை
இந்த அண்ணாவோட காண்டு வரல. ஏண்டி தங்க எப்படி இந்த நந்தவனத்தில் எப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது செந்தாமரை ஒன்று அம்மா இந்த தளத்தில் அடித்துக் கொண்டே வருகிறது. அப்படியாம்மா? நீங்கள் அனைவரும் ஆடி பாடி கொண்டிருக்கும் போது அந்த மந்தார மலர்
மலரானது பிடிக்கப்பட்டது. அப்படியா? பிடிக்கலாம் என்று நினைத்தேன். நினைத்தீர். இந்த ஆற்றில் அடித்துக் கொண்டே ஓடிவிட்டது. அப்படியாமா? சரி, எனக்கு ஒரு விருப்பம். சொல்லுங்க, நீங்கள் அனைவரும் ஒருபுறம் வாருங்க. இருக்க வேண்டும். நான் சில சங்கதியை காதலாக பேசுகிறேன். அது அப்படியே இருக்குமா? என்னுடைய கூந்தலில் மலர் சூட மாட்டேன் என்று சத்தியம் செய்தது உண்மை. 1000 இதழ் கொண்ட இந்த மந்தார மலர் எனக்கு வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டேன். மனசுல நினைச்சிட்டீங்க. ஐவர் அல்லவா? ஆமா. ஐவரித்து 4 விடுத்து யாரை அழைக்க விடு தெரியுமா? யாரையம்மா? தர்மராஜாவுக்கு நேர் இளையோர் விமர்சன மகாராஜா ராஜா அழைத்து அவரிடத்தில் சொன்னார், இந்த மந்தார மலர் எங்க இருந்தாலும் கொண்டு வருவார். நிச்சயமாக நான் சென்று அவரை பார்க்கிறேன். இரும்பு பிசிறி தாராளமா கேட்லயே நின்னுங்கிற பார்.
கரத்திலே ஈட்டி கொண்டு வந்துடுறேங்க. நீட்டி முன்னா திருத்து கொண்டு. புரியா? ஆமாங்க. நான் யார்? யாருங்க? என் பெயர் என்ன? சொன்னா. என்ற விளக்கம் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. சொன்னா. தெரியும். வீரதீர முப்பத்த விளையாட்டந்த லட்சத்திய தீர முப்பத்த சொன்னா கணக்கில் போலியத்தை ஏற்றி விட்டுக்கிறாங்களப்பா. ஓ நீ வாப்பா, காலையில ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கலாம். பேர் பெற்ற சபை. சபை 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 இது சாதாரண சபை அல்ல. சபை அல்ல. எப்பேற்பட்ட மன்னர்கள், ஆமாங்க, தெய்வங்கள், தெய்வங்கள், மக்கள் மக்கள் அமர்ந்து பார்க்கிறானா? பார்க்கிறாங்க. என்ன சொன்ன நீ? சபைங்க. சப்புன்னு சொல்லாம அது உங்களை பார்த்தேன் அப்படியே தண்ணு ஒதுத்து. சிரிக்காதரா மரக்கட்ட சூத்தா. யார் மகன் சொல்லாமா? சொல்லாமா? சொல்லாது. ஏமாத்திடலான்னு பார்த்தேன், முடியலையாப்பா. ஏய், ஏய் பங்காளி, அதெல்லாம் தெரியும். என்னது? நீ யாரு? உன் பேரு என்ன? உன் ஊர் என்ன? தெளிவா எனக்கு தெரியும். என்ன மாதிரி தெரியும்? உன் பேரு ராஜேஷ். உன் ஊரு காஞ்சிபுரம். என்ன அந்த பேர சொன்னேன்? அவன் பேர்லாம் என்னத்துக்கு? எவன் பேரு? நான் ஏடா கூடமா மாட்டிக்கீனே. இன்னைக்கு மாட்டிக்கீனே மாட்டிக்கொண்டு நான் ஆமாங்க. என் பெயர் ஆமாங்க. என் தந்தையா எனது தந்தை தந்தை பாரு. பாரு அது சின்ன வாயுவா பெரிய வாயுவா? என்னடா சின்ன வாயுவா பெரிய வாயுவா? ஆமா, சின்ன வாயுன்னா அது போயிடும். என்னதுடா போவா? பெரிய வாயுன்னு வச்சுக்கா. என்னதுடா? அந்த வாயுவா சொன்னேன். சொன்ன வாயு தப்பு. ஆமாங்க. வாயு என்றால் காற்று. நீங்க சொல்றது காத்து முன்னாடி வர்றது, நான் சொல்ற காத்து சூத்தல வர்றது. ஒழுங்கா பேசணும். எனக்கு கோவம் வந்து வச்சுக்கோ. குட்டன்னா யாருக்கு? அவனுக்கு. அப்படி அப்படி பாடு தேவருக்கும் தேவி மட்டும் எட்டுவதன் தாய். ஓ தேவி பட்டம். ஆமாண்டா. ஆமாங்க. எவ்வளவோ கொடுமை கொடுமை, எவ்வளவோ அக்கிரமம் அக்கிரமம், எவ்வளவோ ஆமாங்க அக்கிரமங்க செய்யணும். ஆமா உண்மைதான். தாங்கி இருக்காங்க பாத்தியா? பூமாதேவி. பூமாதேவி, ஆமாங்க. ஆகாய தேவி, ஆகாய தேவி, லட்சுமி தேவி, லட்சுமி தேவி, மாதா தேவி, ஆமாங்க. கங்கா தேவி, கங்கா தேவி, சரசுதா தேவி, சரசுதா தேவி, என் தாய் குந்தமா தேவி. நம்ம குந்தமா தேவி எல்லாருக்கும் வரும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல மூதேவி.
செல்வத்திலே அப்படியே விடுன்றான். அவனுக்கு வளர்த்துக்கிறது முதல்ல ஏய், ஓ, அப்படி அப்படி பாடு தேவனுக்கும் தேவனுக்கும் உண்மா தேவிக்கும் பிறந்தேன் பெயர்வா நமக்கு ஏழு சுமடைத்தேன் இந்த பலபடைத்து நான் வரும்போதே நினைச்சேன் நீ அந்த மருந்து கடை ஓரமா போனிய அப்பவே நினைச்சேன் என்னது எங்கேயோ போய் மெர்சிக்கின்னு வந்துச்சு என்னதுடா? எங்கேயோ போய் மெர்சிக்கின்னு வந்துச்சு என்னது? ஆராய்ச்சி செஞ்சா போதியா அதுவா சொன்னேன் அதான் சொன்னீங்களா பீமாச்சாரன் விமர்சனம் அப்படி அப்படி ஏழு சுமடைச்சி இந்த மாமலைக்கு பெருமையோடு வந்தாடுவோம் வந்தாலும் நான் பார்க்க